கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாச வீரர்களின் பட்டியலை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அதுபோல தாவீதின் பராக்கிரமசாலிகளின் பட்டியலை 2 சாமுவேல் 23:8-39 வசனங்களில் பார்க்கிறோம். இந்த பராக்கிரமசாலிகளின் பட்டியலில் 37 வீரர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தாவீதின் படைத்தளபதியாகிய யோவாபின் பெயர் அதில் இல்லை. இந்த யோவாப் தாவீது ராஜாவுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒருவன். அவன் ராஜாவுக்காக வீரமாக போர் புரிந்து அநேக வெற்றிகளை வாங்கி தந்தவன். இப்படிப்பட்ட படைத்தளபதி பெயர் இடம்பெறாததற்கு காரணம், அவன் ஒரு காரியத்தில் ராஜாவுக்கு உண்மையற்றவனாயிருந்தான். அது என்னவென்றால், அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய அப்னேரையும் அமாசாவையும் தாவீதின் உத்தரவின்றி கொன்று போட்டான் என்று 1 ராஜாக்கள் 2:5 பார்க்கிறோம். தாவீது ஏற்கனவே யோவாவுக்கும் மற்ற சேனாதிபதிகளுக்கும் பிறர் செவிகள் கேட்கத்தக்கதாக பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை தன்னிமித்தம் மெதுவாய் நடப்பிக்குமாறு கட்டளையிட்டிருந்தான். ஆனால் ராஜாவின் கட்டளை யோவாவுக்கு நினைப்பூட்டப்பட்ட போதிலும் அவன் ராஜாவின் கட்டளையை முற்றிலும் அவமதித்தவனாய் அப்சலோமை கொன்று போட்டான். ஒருவேளை நாமும் கூட தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்படுகிறவர்களாய் இருக்கலாம். மேலும் அந்தகார சக்திகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து ஜெயத்தை பெற்றிருக்கலாம். ஆனாலும் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் நம்முடைய பெயர் அவருடைய புஸ்தகத்தில் காணப்படாது. ஆகவேதான் மத்தேயு 7:22-23 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பதை காட்டிலும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பதையே கர்த்தர் கருத்துள்ளவராய் இருக்கிறார் என்பதையும், காரியங்களை வெற்றியுடன் சாதிப்பதற்காக அல்ல, உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் பவுலைப் போல நாமும் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய் ஊழியம் செய்ய தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை புரிவாராக. ஆமேன். அல்லேலூயா.